இந்த ருசியில நிறைய டேஸ்டியான வித்தியாசமான டிஷ்ஷஸ் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறதும் அதே மாதிரி ஒரு டிஷ் தான். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேம். ஹலோ மீனா மேம், இன்னைக்கு நம்ம ருசியில என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு வந்து பீனட் பிரிட்டில்ஸ் பண்ணலாம். which is like abroadல எல்லாம் பிரிட்டில் சொல்லுவோம், நம்ம ஊர்ல இந்த சிக்கி சொல்லுவாங்கல்ல. இந்த மகாராஷ்டிரா லைக் ஒரு நம்ம இங்க வந்து கடலை உருண்டைன்னு சொல்லுவோம். கடலை மிட்டாய் இன்னும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது தெரியும்ல, பாகு மாதிரி. இது இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். மேல வந்து பிஸ்கெட் மாதிரி இருக்கும், உள்ள நட்ஸ் இருக்கும். என்ன நட்ஸ் வேணாலும் வேரியேஷன் பண்ணி பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து வேர்க்கடலை வச்சு பண்ண போறோம். நம்ம பொருட்கள் பார்க்கலாமா? என்னென்ன? டோட்டல் கம்மி இன்கிரிடியன்ட்ஸ் தான், டோட்டலி மைக்ரோவேவபிள் ஆல்சோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நட்ஸ் வந்து பீனட்ஸ் எடுத்திருக்கேன், கடலை, கொஞ்சோண்டு சால்ட், பேக்கிங் சோடா, ஹனி அண்ட் சுகர், அப்புறம் பட்டர், அப்புறம் வெனிலா அவ்வளோதான். ஓகே, வெரி ஃபியூ இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து வேர்க்கடலை யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து இது ரோஸ்டட் வேர்க்கடலை இல்லையா? ஆமாம். வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலை, அதே வந்து உடைச்ச வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக பிரேக் பண்ணியிருக்கிறது. பீனட்ஸ் வேணும், கொஞ்சம் வந்து உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, தேன், கொஞ்சம் பேக்கிங் சோடா, பட்டர் கொஞ்சம் வேணும், அண்ட் ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். அவ்வளோதான். ஓகே, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு அதை இர்ரெகுலராக உடச்சி தான் வைப்பாங்க யூஸ்வலி. வச்சு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா நல்லா ஈஸியாக டைம். நிறைய பேருக்கு ஆஃப்டர் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபி சாப்பிடணும், வேர்க்கடலை பர்ஃபி சாப்பிடணுங்கிறது வந்து ஒரு மாதிரி ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணும்னாலும் சாப்பிடலாம். வர ரிலேட்டிவ்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஓகே மேம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இது வந்து டோட்டலி மைக்ரோவேவபிள். 2 ஸ்டெப்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 minutes வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒரு 2 ingredients ஆட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த இது. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பீனட், ஓகே, வறுத்த வேர்க்கடலை, சுகர், சர்க்கரை. 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் சர்க்கரை. 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தேன். ஸோ 1:1.5 ஸ்வீட் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஹனி ஒரு 1/2 கப். ஓகே. கொஞ்சமா சால்ட், ஒரு பிஞ்ச். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நான் 3.5 minutes வைக்கிறேன். தென் எடுத்து நம்ம கலரிட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை அதோட சர்க்கரை, 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தேன், இது மூணுத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், வெரி லிட்டில், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து இப்போ நம்ம வந்து 3 நிமிஷம் வச்சுருக்கோம். இந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாகு எப்படி இருக்கு, அதோட அந்த கடலை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த 3.5 minutes கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் அது மைக்ரோவேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு இதுல கடலையும் ரோஸ்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஆமா. ஓகே, இங்க பாருங்க. இப்போ அந்த வேர்க்கடலை, சர்க்கரை, அந்த ஹனி, கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு பாகு மாதிரி இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து பட்டர் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணலாம். 1 teaspoon பட்டர் and vanilla essence or just a little bit, 1 teaspoon vanilla essence. Okay, இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1 minute வச்சா போதும். ஓகே. அந்த பேக்கிங் சோடா அது லாஸ்ட்ல. ஓகே.
ஸோ இந்த ஹீட்லயே வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஏன் பட்டர் ஆட் பண்றோம்னா அது கிளேஸ்டு லுக் உங்களுக்கு வரும். ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 3.5 minutes வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கோம் அண்ட் வெனிலா. ஓகே, இப்போ அகைன் 1 minute. இப்போ 1 minute அப்புறம் அதை எடுத்து என்ன பண்ண போறோம்? பேக்கிங் சோடா சோடா குக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு குவிக்கா பிளேட்ல போட்டுற போறோம். அது நல்லா உங்களுக்கு அந்த இது கொடுக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ளஃபியா நொர மாதிரி வரும். கொஞ்சம் கிரீஸ் பண்ணிடுறேன் இந்த பிளேட்டை. எந்த பிளேட்ல நம்ம போட போறோம் இல்லையா? மேக் ஷூர் இட்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் இந்த மாதிரி லைக் ஹீட் ப்ரூஃப் பிளேட். ஓகே, பிளாஸ்டிக்ல தானா அப்புறம் அந்த கரிக்கிற ஹீட்ல அப்படியே உருகிடும் அந்த பிளேட்டே. பாருங்க நல்லா அது கேரமலைசேஷன். ஆமா, அந்த மாதிரி நொர மாதிரி அப்படியே இதாகுது. ஆக்சுவலி வந்து ஐ தாட் இதுல நீங்க வந்து ஏதாவது மைதா மாதிரி ஏதாவது ஒரு பவுடரி சம்திங் ஏதோ ஒரு மாவு சேர்ப்பீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. பாருங்க அந்த கலரே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா, பாருங்க எப்படி நொர ஃப்ளஃபியா ஒரு மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். இந்த 1 teaspoon. ஓகே, இதான் வெரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? பாருங்க எப்படி. ஓகே, அந்த சேஞ்ச் தெரியுது பாருங்க. Immediately we'll pour it in the plate. உங்களுக்கு இப்படி காஞ்சப்புறமே தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த கம்பி பாகம் வந்துருக்கும். ஓகே, ஸோ நல்லா இது வில் செட்டில் டவுன். ஆறுனப்புறம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது. ஸோ இது ஆறுனப்புறம் ஒட்டாம இருக்கும் அந்த பிளேட்டோட. அப்படியே எடுத்து வந்துடும் உங்களுக்கு, அப்படியே அந்த ஸ்லாப் மாதிரி வந்துடும். ஓகே, தென் தின்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேக் ஷூர் கையில படாம, ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். ஆமா, ஸோ திஸ் இஸ் த டிஷ் ஆக்சுவலி. பட் இதுக்கு ஆறுனப்புறம் இப்படிதான் இருக்கும். ஆறுனப்புறம் நீங்க இதை எடுத்து உடைச்சிருக்கீங்க. ஜஸ்ட் நம்ம ஹேப்பிஸோட ரஃபா உடைச்சிருக்கேன். பாருங்க, ஒரு பீஸா இவங்க சொன்ன மாதிரி அன்ஈவன் பீசஸ் இப்படிதான் இருக்கணும் அந்த பீஸ் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி அன்ஈவன் பீசஸா உடைச்சு வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் அந்த கிளேசி லுக் நீங்க சொன்னது அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு. அண்ட் அந்த பேக்கிங் சோடா குக்கிங் சோடா போட்டதுனால அந்த ஹோலா இருக்கு பாருங்க, அதான் உங்களுக்கு அந்த திக்காவும் இருக்கும், கடிக்கிறச்சு சாஃப்டாகவும் இருக்கும். வெரி நைஸ் டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே அது இறுகி ஹார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம். உடைச்சிட்டு நம்ம டப்பால போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது கிறிஸ்பியாவே இருக்கும். அப்படியே இந்த மாதிரி ஒரு நம்ம துடுப்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு அப்படியே எடுத்துட்டு நல்லா பிரேக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எனவே சர்க்கரை வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா காய்ச்சி அந்த கேரமலைசேஷன் ஆகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஹார்ட் ஆனாலும் பிரேக் பண்ண ஈஸியா இருக்கும். அப்படியே எடுத்துடலாம். கரெக்ட். ஆமா, மேல ஒரு தின் ஃபில்ம் மாதிரி அப்படியே வந்துடும். ஆமா, வந்துடும். அண்ட் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ ஈட் ஐஸ்கிரீம் மேல தூவி கூட சாப்பிடலாம். அது நம்ம